உங்கள் எல்லோரையும் மிக அன்போடு இந்த வேத பாட நேரத்திற்கு வரவேற்கிறோம். இன்று நாங்கள் படிக்கப் போகும் சங்கீதம் 77 ஒரு மிக அவசியமான வேத பாடம். இதை ஆங்கிலத்தில் சொல்ல போனா டிப்ரெஷன் என்ற வார்த்தையை பாவிக்கலாம். டிப்ரெஷன், மன அழுத்தம், மன சோர்வு, உணர்ச்சி துயரம். இது எங்கள் எல்லாரையும் ஏதோ ஒரு விதத்தில் பாதிக்கும் ஒரு காரியம். சங்கீதம் 42, 43, சங்கீதம் 77, இந்த 3 சங்கீதங்களும் நாங்கள் ஒன்றாக படிக்க வேண்டும். இவற்றை நாங்கள் ஒன்றாக படிக்க வேண்டும். அதைத்தான் நாங்கள் உங்களுக்கு திரையில் காண்பித்திருக்கிறோம். அஞ்சனா சகோதரி எங்களுக்கு சில அருமையான படங்களையும் வரைந்து காண்பித்திருக்கிறார்கள். இந்த 3 படங்களையும் பார்க்கும் பொழுது ஏதாவது ஒரு கட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கையில் நாங்கள் இப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுகிறோம் எங்களுடைய சூழ்நிலைகளின் காரணமாக. அப்படிப்பட்ட நேரங்களில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அதைத்தான் இந்த 3 சங்கீதங்களில் நாங்கள் கற்றுக்கொள்ள முடியும். சங்கீதம் 42, 43, சங்கீதம் 77. சங்கீதம் 42, 43 நாங்கள் ஏற்கனவே ஆழமாக படித்திருக்கிறோம். அதனால் நாங்கள் அதை திரும்ப வாசிக்க மாட்டோம். ஆனால் இன்று நாங்கள் விசேஷமாக சங்கீதம் 77 நாங்கள் பார்க்க போகிறோம். இதை எழுதியவர் ஆசாப் என்னும் ஆராதனை தலைவன். அவருடைய சந்ததியில் இருக்கும் ஒருவர் இதை எழுதியிருக்கலாம் என்று வேத நிபுணர்கள் கூறுகிறார்கள். முதலாவதாக நாங்கள் அவதானிக்க வேண்டிய வார்த்தை சூழ்நிலைகள். 2ஆம் வசனத்தில் தமிழ் வேதத்தில் ஆபத்து நாள் என்று நாங்கள் வாசிக்கிறோம். என் ஆபத்து நாளில் ஆண்டவரை தேடினேன். இந்த சூழ்நிலைகளை நாங்கள் அந்த 2 வார்த்தைகள் வைத்து விவரிக்க முடியும். ஆபத்து நாள், டே ஆஃப் ட்ரபிள். எங்கள் எல்லோருக்கும் ஆபத்து நாட்கள் வரும். அது வியாதியாக இருக்கலாம், பண கஷ்டங்களாக இருக்கலாம், இல்லாவிட்டால் உறவு பிரச்சனைகளாக இருக்கலாம், இல்லாவிட்டால் ஏதோ ஒரு விபத்து நடைபெற்று ஏற்படும் காயங்களாக இருக்கலாம், நாட்டின் கஷ்டங்களாக இருக்கலாம், நாட்டில் நடைபெறும் யுத்தங்களாக இருக்கலாம். இவை எல்லாவற்றையும் நாங்கள் ஆபத்து நாள் என்று சொல்ல முடியும். ஒவ்வொரு நாளும் எங்கள் வாழ்க்கையில் எங்களுடைய வானம் நீல நிறமாக இருக்காது. அப்படி இருப்பதை நாங்கள் விரும்புகிறோம், ஆனால் அது அப்படி நடக்காது. திடீரென்று ஒரு பயங்கர புயல் வந்து எங்களுடைய வாழ்க்கையின் வானம் முற்றிலும் இருண்டு ஒரு பெரிய புயல் அடிக்க ஆரம்பிக்கும். அதுதான் ஆபத்து நாள். அப்படிப்பட்ட நாட்களில் நாங்கள் மன சோர்வடையலாம், மன அழுத்தத்துக்குள் வரலாம், உணர்ச்சியின் துயரத்தை நாங்கள் அனுபவிக்கலாம். இமோஷனல் டிஸ்ட்ரெஸ் என்று ஆங்கிலத்தில் நாங்கள் சொல்வோம். இப்ப அடுத்த ஸ்லைடை நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த மன அழுத்தத்தின் அறிகுறிகள் என்ன? எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்குள் நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம் என்பதை நாங்கள் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? இந்த சங்கீதத்தை வைத்து நாங்கள் உங்களுக்கு சில அறிகுறிகளை காண்பிக்க விருப்பப்படுகிறோம். முதலாவது அதைரியப்படுதல். சங்கீதக்காரன் முழு இரவும் ஜெபித்தும் பதில் எதுவும் வரவில்லை. 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், இரவிலும் என் கை தளராமல் விரிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அவர் தன்னுடைய 2 கைகளையும் இப்படி விரித்து அவர் ஜெபித்து கொண்டிருந்தார் முழு இரவு. ஆனால் எந்தவித பதிலும் ஆண்டவரிடத்திலிருந்து வரவில்லை. சங்கீதக்காரன் மிகவும் அதைரியப்பட்டிருக்கிறார். இதை நாங்களும் அனுபவித்திருக்கிறோம். நாங்களும் எவ்வளவோ ஜெபித்தோம், முழு இரவும் ஜெபித்தோம், உபவாசித்து ஜெபித்தோம். ஆனால் நாங்கள் எதிர்பார்த்த பதில் எதுவும் வரவில்லை. நாங்கள் அதைரியப்படுகிறோம்.
சங்கீதம் 28:2 இவ்விதமாக நாங்கள் வாசிக்கிறோம். நான் உம்மை நோக்கி சத்தமிட்டு உம்முடைய பரிசுத்த சந்நிதிக்கு நேராக கை எடுக்கையில் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டருளும். இது எப்பொழுதும் சங்கீதக்காரனுடைய ஆவலாக இருந்தது. தேவனுடைய பிரசன்னத்திற்குள் வந்து சத்தமிட்டு உரத்த சத்தத்தோடு தன் 2 கைகளையும் இவ்விதமாக விரித்து வானங்களை நோக்கி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அந்த ஜெப சத்தத்தை, ஜெப குரலை கேட்க வேண்டும் என்று சங்கீதக்காரன் எப்பொழுதும் விருப்பப்பட்டான். ஆனால் சங்கீதம் 77 அவர் அப்படி செய்தும் எந்தவித பதிலும் வரவில்லை. 2ஆம் அறிகுறி அதே 2ஆம் வசனத்தில் நாங்கள் வாசிக்கின்றோம். சங்கீதம் 77:2 வாசிக்கிறோம். என் ஆத்துமா ஆறுதல் அடையாமற் போயிற்று. ஆத்துமாவுக்கு ஆறுதல் வரவில்லை. எவ்வளவோ ஜெபித்தோம், ஆத்துமாவிற்கு ஆறுதல் வரவில்லை. எரேமியா 31:15 இது கிறிஸ்துமஸ் காலத்தில் நாங்கள் வாசிக்கும் வேத பகுதி, தீர்க்க தரிசனமாக கொடுக்கப்பட்ட வேத பகுதி. ராமாவிலே புலம்பலும் கசப்பான அழுகையுமாகிய கூக்குரல் கேட்கப்பட்டது. பாருங்கள் எவ்வளவு அழகாக அது விவரிக்கப்பட்டிருக்கு. புலம்பல், கசப்பான அழுகை, கூக்குரல். 4 வார்த்தைகள். நீங்கள் அதை கோடிட்டுக் கொள்ளலாம் உங்களுடைய வேதத்தில். புலம்பல், கசப்பான அழுகை, கூக்குரல். ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது தன் பிள்ளைகள் இல்லாதபடியால் அவைகளின் நிமித்தம் ஆறுதல் அடையாதிருக்கிறாள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதே அனுபவம் சங்கீதம் 77 சொல்லப்பட்டுள்ள அதே அனுபவம். சூழ்நிலைகள் வித்தியாசமாக இருக்கலாம், அனுபவம் உண்டு. ஆறுதலை தேடிக்கொண்டிருந்தான் சங்கீதக்காரன், ஆனால் அந்த ஆறுதல் அவருக்கு வரவில்லை. ஆறுதல் வரவில்லை. இப்ப அடுத்த ஸ்லைடை நாங்கள் பார்த்தால், மூன்றாவதாக 3ஆம் அறிகுறி, இதை நாங்கள் இந்த எரேமியா வசனத்திலும் வாசித்தோம். புலம்புதல், அழுகை. 3ஆம் வசனத்தின் முதல் பாகத்தில், நான் தேவனை நினைத்த போது அலறினேன். மூல மொழியில் கொடுக்கப்பட்ட வார்த்தை புலம்பினேன். புலம்புதல், அழுகை. இந்த டிப்ரெஷன் என்ற வியாதி வரும் பொழுது நீங்கள் அவதானித்திருக்கலாம், அந்த வியாதியுடையவர்கள் அழுது கொண்டே இருப்பாங்க. நாங்கள் எவ்வளவு ஆறுதல் வார்த்தைகள் சொன்னாலும், எவ்வளவு ஜெபித்தாலும் அவர்கள் தொடர்ச்சியாக இடைவிடாமல் அழுது கொண்டே இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நான் பார்த்திருக்கிறேன் என்னுடைய அனுபவத்தில். உங்களில் சிலர் இப்படிப்பட்ட சூழ்நிலை கூடாக கடந்து சென்றிருக்கலாம். அந்த அழுகையை நிப்பாட்ட முடியாது. சோ சங்கீதக்காரனுக்கு அந்த அறிகுறி காணப்பட்டது, புலம்புதல், அழுகை. 4வது அதே 3ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளது, நான் தியானிக்கும் போது என் ஆவி தோய்ந்து போயிற்று. ஆவி தளர்ந்து போயிற்று. அதாவது ஆவி உற்சாகத்தை இழந்து விட்டது. வாழ வேண்டும் என்ற அந்த ஆவல் இல்லாமற் போயிற்று. தற்கொலை செய்பவர்கள் அந்த முடிவுக்கு தான் இறுதியில் வருவார்கள். நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? என் வாழ்க்கையினால் யாருக்குத்தான் நன்மை வந்திருக்கு? நான் வாழ்வதை பார்க்கிலும் மரித்தால் நல்லது என்று சொல்லி அவர்கள் தற்கொலை முயற்சிகளில் ஈடுபடுவார்கள். ஆவி தளர்ந்து போயிற்று. நம்பிக்கை இழந்த ஒரு நிலைமை. நம்பிக்கை இழந்த ஒரு நிலைமை. அதாவது வாழ்ந்து என்ன பிரயோஜனம் என்ற கேள்வி தொடர்ந்து கேட்கப்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு நபரினால் உற்சாகத்தை இழந்தவர். 5ஆம் அறிகுறி,
இந்த பாடத்தை நீங்கள் அநேகருக்கு கற்றுக் கொடுக்க முடியும். ஏனென்றால் நீங்கள் எங்கு வாழ்ந்தாலும் பரவாயில்லை. எல்லாரும் ஏதோ ஒரு கட்டத்தில் இப்படிப்பட்ட அனுபவங்களுக்கூடாக கடந்து செல்வார்கள். 5ஆம் அறிகுறி, இது 4ஆம் வசனத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. நான் தூங்காதபடி என் கண் இமைகளை பிடித்திருக்கிறீர். தூக்கம் வரவில்லை, அதற்கு காரணம் ஆண்டவர் என்று சங்கீதக்காரன் ஆண்டவரை குற்றம் கண்டுபிடிக்கிறார். ஆண்டவர் தான் என் கண்ணிமைகளுக்கு நித்திரை கொடுக்காதபடி என்னை விழித்திருக்க வைத்திருக்கிறார். சோ நாங்கள் குழப்பமடைய கூடாது. இப்படிப்பட்ட வியாதிகளுக்கூடாக செல்பவர்கள் இப்படிப்பட்ட பாஷையை தான் பேசுவார்கள். ஆண்டவரை குற்றப்படுத்துவார்கள், சமுதாயத்தை குற்றப்படுத்துவார்கள், பெற்றோரை குற்றப்படுத்துவார்கள், குடும்பத்தை குற்றப்படுத்துவார்கள், சபையை குற்றப்படுத்துவார்கள். அதை குறித்து நாங்கள் அதைரியப்படக்கூடாது. அது இந்த வியாதியின் பாஷை. இந்த வியாதியின் பாஷை. 2 சகோதரிகள் இருந்தார்கள், அருமையான சகோதரிகள், நல்ல தேவனை நேசித்த சகோதரிகள். ஆனா மூத்த சகோதரிக்கு திடீரென்று இந்த வியாதி வந்தது, இந்த மன அழுத்தம். அப்பொழுது அந்த இளையவள் எனக்கு சொன்னால், என்ற அக்கா கதைக்கிற பாஷை இயற்கையான பாஷை அல்ல, வியாதியின் பாஷையை பேசிக் கொண்டிருக்கிறார் என்று எனக்கு சொன்னார்கள். மிக தெளிவாக அக்காவின் நிலைமையை உணர்ந்து, இது என்னுடைய சிஸ்டர் அல்ல, இது வியாதியின் குரல் என்று எனக்கு எடுத்து சொன்னார்கள். அது எவ்வளவு உண்மை! வியாதியின் குரல், தூக்கம் இல்லை. 6வது குணாதிசயம், இது 4ஆம் வசனத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. நான் பேச மாட்டாதபடி சஞ்சலப்படுகிறேன். ஒரு பக்கத்துல தூக்கம் இல்லை, இப்பொழுது 6வது மன குழப்பத்தினால் பேச முடியாது. வாய் மௌனமாக்கப்பட்டுள்ளது. வாயிலிருந்து ஒரு வார்த்தையை கூட வெளிவர செய்ய முடியாது. 5வதில் தூக்கம் இல்லை, அதற்கு காரணம் தேவன் என்று சொல்றார், தேவனை குற்றம் கண்டுபிடிக்கிறார். இப்பொழுது 6வதாக இந்த மனக்குழப்பத்தினால் பேச முடியாது. 7வது அறிகுறி, சந்தேக கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கிறார். 7ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் 6 கேள்விகள் கேட்கப்படுகிறது. இதை நீங்கள் உங்களுடைய வேத புத்தகத்தில் 1, 2, 3 என்று நீங்கள் அடையாளம் போட்டுக்கொள்ள முடியும். முதலாம் கேள்வி, ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளி விடுவாரோ? இது ஒரு தற்காலிகமான சூழ்நிலை என்றால் ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனால் சங்கீதக்காரனுடைய உள்ளத்தில் ஒரு பெரிய பயம், இந்த நிலைமை நித்திய காலமாய் நீடிக்குமோ? ஆண்டவர் என்னை நிரந்தரமாக தள்ளி விடுவாரோ, ஒதுக்கி வைப்பாரோ என்ற பயம், என்ற கேள்வி. 2ஆம் கேள்வி, இனி ஒருபோதும் தயை செய்யாதிருப்பாரோ? ஆண்டவருடைய இரக்கத்தை, தயவை நான் திரும்ப காண்பேனோ என்ற சந்தேக கேள்வி. இதற்கு முன் அவருடைய தயவை நான் அனுபவித்திருக்கிறேன், இரக்கங்களை அனுபவித்திருக்கிறேன். ஆனால் இப்பொழுது நான் இந்த மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறபடியால் திரும்பவும் ஆண்டவருடைய இரக்கத்தை, தயவை நான் அனுபவிக்க முடியுமோ? இன்னொரு விதத்துல சொல்ல போனால், என் வானங்கள், வாழ்க்கை வானங்கள் திரும்பவும் நீல நிறமாக மாற்றம் அடையுமா? இல்லாவிட்டால் தொடர்ச்சியாக இந்த இருண்ட நிலைமையில நான் இருப்பேன். 3ஆம் கேள்வி, சந்தேக கேள்வி, அவருடைய கிருபை முற்றிலும் அற்று போயிற்றோ? எல்லாம் நியாயமான கேள்விகள்.
சூழ்நிலைகளின் காரணமாக கேட்கப்படுகிற கேள்விகள். தேவனுடைய கிருபை என்றும் உள்ளது என்று நாங்கள் வேதத்திலும் வாசிக்கிறோம், பாட்டாகவும் பாடுகிறோம். ஆனால் இந்த காலகட்டத்தில் அவருடைய கிருபை முற்றிலும் அற்று போயிற்றா? அது மூன்றாம் கேள்வி. நான்காம் கேள்வி, வாக்கு தத்தமானது தலைமுறை முறைக்கும் ஒளிந்து போயிற்றோ? தேவ வாக்கு தத்தங்கள். தேவன் எவ்வளவோ வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார். இப்பொழுது அந்த வாக்கு தத்தங்கள் எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவு வந்து விட்டதா? அவை எல்லாம் ஒளிந்து போயிற்றா? அது நான்காம் கேள்வி. ஐந்தாம் கேள்வி, தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ? தேவன் மக்களை காணும் பொழுது எப்படியோ என்னை அவர் காணாமல் போய்விட்டார். அவர் என்மேல் பொழிய வேண்டிய இரக்கத்தை பொழியாமல் என்னை ஒதுக்கி வைத்தார், தள்ளிவிட்டார். அதுதான் முதலாம் கேள்வி. தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ? நாங்கள் புலம்பல் புத்தகத்தில் வாசிக்கிறோம், தேவ இரக்கங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு புதிதாக கொடுக்கப்படுகிறது. ஒவ்வொரு நாள் காலையிலும் தேவ இரக்கங்கள் புதிதாக கொடுக்கப்படுகிறது. இப்பொழுது கடைசி கேள்வி, கோபத்தினாலே தமது உருக்கமான இரக்கங்களை அடைத்து கொண்டாரோ? உருக்கமான என்று சொன்னால் டெண்டர் மர்சிஸ், தேவனுடைய மிக ஆழமான நெருக்கமான இரக்கங்கள். இப்ப இன்னும் ஒரு காரணத்தை சுட்டி காட்டுகிறார். தேவன் என்னோடு கோபப்பட்டிருக்கிறார். God is angry with me. அதனால்தான் என்னுடைய சூழ்நிலை இப்படி மாற்றமடைந்திருக்கிறது. தேவனுடைய கோபாக்கினை என் மேல் ஊற்றப்பட்டது. தேவ அன்பை காணவில்லை, தேவ இரக்கத்தை காணவில்லை, தேவ கிருபையை காணவில்லை. தேவ வாக்குத்தத்தங்கள் எல்லாம் முடிவடைந்தது. தேவன் என்னை தள்ளிவிட்டார், ஒதுக்கி வைத்தார். இப்ப நான் அனுபவிப்பது தேவ கோபாக்கினை. சோ பாருங்கள், இந்த சங்கீதக்காரனுடைய மனது எவ்வளவாக பாதிக்கப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட சந்தேக கேள்விகளை கேட்கிறார். சோ நாங்கள் ஆச்சரியப்படக்கூடாது. இப்படிப்பட்ட வியாதி உடையவர்கள் இப்படிப்பட்ட சந்தேக கேள்விகளை கேட்பார்கள். அந்த கேள்விகளை கேட்க நாங்கள் அவர்களுக்கு இடம் கொடுக்க வேண்டும். அவர்களை நாங்கள் அதட்டக்கூடாது. லெட் இட் கம் அவுட். அது வெளிவர நாங்கள் அவர்களை ஊக்குவிக்க வேண்டும். நீ இப்படி பேசலாமா என்று நாங்கள் அவர்களை திட்டக்கூடாது. இது அவர்கள் தங்கள் மன அந்த வேதனையை வெளிப்படுத்தும் கேள்விகள். இப்ப அடுத்த ஸ்லைடை பார்த்தால் அதில் இந்த சந்தேக கேள்விகள், இன்று நாங்கள் கேட்கும் கேள்விகள் எப்படிப்பட்டது? இந்தியா, இலங்கை, விசேஷமாக அந்த 2 நாடுகளை நான் கருத்தில் கொண்டு, விசேஷமாக இலங்கை, ஏனென்றால் இலங்கையில் இருக்கும் அநேகரோடு நான் ஒழுங்காக பேசிக்கொண்டு வருகிறேன். இன்று நாங்கள் கேட்கும் கேள்விகள் இப்படி அமையலாம். நான் ஏன் வறுமையில் இருக்கிறேன்? இது ஒரு மிக முக்கியமான கேள்வி. நான் மிகவும் வேதனைப்படும் ஒரு கேள்வி. இலங்கையில், இந்தியாவில் இருக்கும் அநேக விசுவாசிகள் வறுமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வருகிற காசு, வருமானம் போதாது, உணவுக்கு கூட போதாது, மருந்துகள் கூட வாங்க முடியாது. அப்படிப்பட்ட நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். சோ இந்த கேள்வி ஒரு பொருத்தமான கேள்வி. நான் ஏன் வறுமையில் இருக்கிறேன்? எவ்வளவோ ஜெபித்திருக்கிறேன் தானே, நான் பரிசுத்தமாகத்தானே வாழ்கிறேன். ஆண்டவர் மேல் நான் அன்பு வைத்திருக்கிறேன், ஆண்டவருக்காக நான் ஊழியம் செய்கிறேன். ஆனாலும் ஏன் எனக்கு வறுமை? 2ஆம் கேள்வி, நான் ஏன் கடன் பட்டு இருக்கிறேன்? ஏன் எனக்கு இவ்வளவு பெரிய கடன்? வட்டியோடு நான் செலுத்த வேண்டிய கடன். எங்கு நான் செல்வேன்?
இந்த கடனை தீர்ப்பதற்கு. நான் ஏன் கடன் பட்டு இருக்கிறேன்? மூன்றாம் கேள்வி, நான் ஏன் இன்னும் வியாதிப்பட்டு இருக்கிறேன்? ஏன் இந்த வியாதி என்னை விட்டு நீங்கவில்லை? எனக்காக அநேகர் ஜெபிக்கிறார்களே, என் தலையில் எண்ணெய் வைத்து கூட ஜெபித்தார்களே, யாக்கோபு 5ஆம் அதிகாரத்தின்படி. ஆனால் ஏன் இந்த வியாதியால் நான் அவதிப்படுகிறேன்? அதுவும் ஒரு பொருத்தமான ஒரு கேள்வி. புற்றுநோய் வந்து விட்டதே, அந்த வியாதி என்னை தாக்கிக் கொண்டிருக்கிறதே, ஏன் ஆண்டவர் எனக்கு சுகத்தை கொடுக்கவில்லை? பொருத்தமான கேள்வி. அடுத்த கேள்வி, இது இன்று நாங்கள் கேட்கும் கேள்விகள். ஏன் இவ்வளவு குடும்ப பிரச்சனைகள்? என்னுடைய குடும்பத்திற்குள் ஏன் இவ்வளவு பிரச்சனைகள்? பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையில் இருக்கும் பிரச்சனைகள், பெற்றோருக்கிடையில், கணவன் மனைவிக்கிடையில் இருக்கும் பிரச்சனைகள், ஏன் இவ்வளவு குடும்ப பிரச்சனைகள்? ஒழுங்காக சர்ச்சுக்கு போறோம் தானே, பைபிள் எல்லாம் வாசிக்கிறோம் தானே, ஏன் இப்படிப்பட்ட பிரச்சனைகள்? ஏன் நாங்க சண்டை போட்டு கொண்டு இருக்கிறோம்? எப்பொழுதும் சண்டை போட்டு கொண்டிருக்கிறோம். வீட்டில் சமாதானம் இல்லையே, வீட்டில் சமாதானம் இல்லையே. ஏன் விவாகரத்து? இந்தியா இலங்கையை பற்றி எனக்கு சொல்ல முடியாது, ஆனால் மேற்கு நாடுகளில் கிறிஸ்தவ குடும்பங்களில் விவாகரத்து துக்கமான காரியம், ஆனால் நடக்குது. ஏன் விவாகரத்து? எங்கள் சபையை நாங்கள் எடுத்து பார்த்தால் ஏன் சபை வளர்ச்சி அடையவில்லை? போன வருஷத்தோடு ஒப்பிட்டு பார்த்தால் இந்த வருஷத்தில் எங்கள் எண்ணிக்கை குறைந்திருக்கே. ஏன் குறைந்திருக்கு? நாங்கள் ஊக்கமாக ஊழியம் செய்கிறோம் தானே, வீடு வீடா போய் மக்களை சந்திக்கிறோம் தானே. அப்ப ஏன் எங்கள் சபை வளர்ச்சி அடையவில்லை? ஏன் ஆத்துமாக்கள் ரட்சிப்படையவில்லை? இல்லாவிட்டால் ஒரு போதகர் கூறியவாறு ரட்சிப்படைந்தாங்க என்று சொல்லி கொஞ்ச காலத்துக்கு பிறகு தங்கள் பழைய மதத்துக்கு போய்விட்டார்கள், விக்கிராராதனைக்கு போய்விட்டார்கள். என்ன நடக்குது பாஸ்டர் என்று கேள்வி கேட்கப்பட்டது ஒரு முறை இந்த வேத பாட நேரத்தில். ஏன் சபை வளர்ச்சி அடையவில்லை? இன்னும் ஒரு கேள்வி, ஏன் சபையில் ஐக்கியம் இல்லை? சபையிலே நாங்க ஒருவரை அடித்து கொண்டுதானே இருக்கிறோம். சபையில் போராட்டங்கள் ஏற்பட்டு சிலர் சபையை விட்டு போய்விட்டாங்களே, ஏன் சபையில் ஐக்கியம் இல்லை? யோவான் 17ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சபை ஐக்கியத்துக்காக ஜெபித்தாரே, அவர் அப்படி ஜெபித்தும் ஏன் எங்களுக்கு ஐக்கியம் வரவில்லை? இலங்கை போன்ற ஒரு நாட்டை எடுத்து பார்த்தால் ஏன் நாட்டில் இன்னும் குழப்பங்கள்? ஏன் இன்னும் குழப்பங்கள்? ஏன் இன்னும் ஒரு ஒரு சமாதான நிலைமை இன்னும் ஏன் உருவாக்கப்படவில்லை என்றெல்லாம் கேள்விக்கு மேல் கேள்வியாக நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். மனக்குழப்பம் ஏற்படும் பொழுது இது நார்மல், இது இயற்கை. ஸோ நாங்கள் இந்த கேள்விகள் கேட்கப்படும் பொழுது அவற்றை நாங்கள் உதாசீனம் செய்யக்கூடாது. ஐயோ நீங்க அப்படி பேசக்கூடாது என்று நாங்கள் சொல்லக்கூடாது. அவங்க மனம் திறந்து பேசுவதற்கு நாங்கள் இடம் கொடுக்க வேண்டும். தேவ தூஷணம் போல அவங்க கேள்விகள் கேட்பார்கள், ஆனால் அதை உள்ளத்திலிருந்து வெளிப்படுத்துவது மிக நல்லது. மாத்திரமல்ல, இப்படிப்பட்ட கேள்விகள் கேட்கப்படும் பொழுது நாங்கள் அவர்களுடைய நிலைமையை அறிய வரலாம். அதை வைத்து நாங்கள் அவர்களுக்கு ஆலோசனை கூற முடியும். அதை வைத்து நாங்கள் அவர்களுக்காக ஜெபிக்க முடியும். அதை வைத்து நாங்கள் அவர்களுக்கு வேதத்திலிருந்து வசனங்களை காண்பிக்க முடியும். அடுத்த ஸ்லைட். இன்னும் ஒரு அறிகுறி, இந்த மன அழுத்தம் வரும்பொழுது 10ஆம் வசனத்தின்படி, அப்பொழுது நான் இது என் பலவீனம் என்று சங்கீதக்காரன் கூறுகிறான். பலவீனம் என்று சொல்லும் பொழுது விசுவாச பலவீனம், ஃபேத் வீக்னஸ். தன் மனதால் சரியாக சிந்திக்க முடியாமல் இருக்கிறபடியால் விசுவாசம் தளர்ச்சி அடைந்தது.
விசுவாசம் பலவீனம் அடைந்தது. எங்கள் விசுவாசம் வளர்ச்சி அடைவது எப்படி? வேத வாக்கியங்கள் மூலமாக. ஆனால் நாங்கள் வேத வாக்கியங்களையே சந்தேகிக்க ஆரம்பித்தால் அந்த விசுவாசம் எப்படி வளர்ச்சி அடையும்? சோ இது ஒரு மிக நேர்மையான காரியத்தை சங்கீதக்காரன் எங்களுக்கு எடுத்து கூறுகிறார். விசுவாச பலவீனம். என்னுடைய விசுவாசம் குன்றி போயிட்டு, முந்தி இருந்த விசுவாசம் இப்பொழுது எனக்கு இல்லை. என்னுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளோடு என்னை நான் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது சரியாக சிந்திக்க முடியாத நிலைமை. அருமையானவர்களே, நாங்கள் ஒரு காரியத்தை மனதில் வைத்திருக்க வேண்டும். மனது, சரீரம், உணர்ச்சிகள், இந்த மூன்றும் எல்லாம் ஒன்றாக இயங்கும். அதை நாங்கள் பிரித்தெடுக்க முடியாது. மனது, சரீரம், உணர்ச்சிகள், இந்த மூன்றும் எப்பொழுதும் ஒன்றாகத்தான் இயங்கும். சரீரம் பாதிக்கப்பட்டால் எங்களுடைய மனது, உணர்ச்சிகள் பாதிக்கப்படும். எங்களுடைய மனது பாதிக்கப்பட்டால் எங்களுடைய சரீரம், உணர்ச்சிகள் பாதிக்கப்படும். நாங்கள் மூன்றையும் கவனத்திற்குள் எடுக்க வேண்டும். ஒன்றை மாத்திரம் நாங்கள் கவனத்திற்குள் எடுத்து மற்ற ரெண்டையும் நாங்கள் நிராகரிக்க முடியாது. மூன்றையும் நாங்கள் ஒன்றாக எடுத்து நாங்கள் ஆவிக்குரிய மருத்துவம் செய்ய வேண்டும். இன்னொரு விதத்துல சொல்ல போனால், நாங்கள் உங்களுக்கு காண்பித்த இந்த 8 அறிகுறிகள் ஒரு வியாதிப்பட்ட மனதின் அறிகுறிகள். A diseased mind. மனது மிகவும் எளிதில் வியாதிப்படலாம். மிகவும் எளிதில். எப்படி நாங்கள் எங்களுடைய சரீரத்திற்குள் ஒரு வியாதியை மிகவும் எளிதில் பெற்றுக்கொள்ள முடியுமோ, அதை நாங்கள் இந்த கோவிட் காலத்தில் பெரிதாக அனுபவித்தோம். கண்ணால் பார்க்க முடியாத ஒரு கிருமி எங்களுடைய சரீரத்தை எப்படி தாக்கியது, மரணத்திற்குள் எங்களை வழி நடத்தியது. அதே போல் எங்களுடைய மனது வியாதிப்படும். இப்ப மிகப்பெரிய கேள்வி வியாதிப்பட்ட மனதிற்கு நாங்கள் எப்படி ஆரோக்கியத்தை கொண்டு வர முடியும்? அதுதான் நாங்கள் படிக்க போகும் 3ஆம் காரியம். சிவப்பில் போட்டிருக்கிறோம், பரிகாரம். மருந்து என்ன? வியாதிப்பட்ட மனதை சுகமாக்குவதற்கு என்ன மருந்து கொடுக்கப்பட வேண்டும்? இதே பகுதியிலிருந்து சங்கீதம் 77 நாங்கள் சில பரிகாரங்களை பார்க்க போகிறோம். முதலாம் வசனத்தின்படி ஊக்கமாக உரத்த சத்தத்தோடு ஜெபித்தல். முதலாம் வசனத்தில் அப்படித்தான் சங்கீதக்காரன் ஆரம்பிக்கிறார். நான் தேவனை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன். என் சத்தத்தை தேவனிடத்தில் உயர்த்தினேன். 2 முறை உயர்த்தினேன் என்ற வார்த்தை பாவிக்கப்பட்டுள்ளது. அதன் அர்த்தம் என்ன? இது ஒரு மௌனமான ஜெபம் அல்ல. இது உரத்த சத்தத்தோடு வேதனையின் குரல் ஜெபமாக வெளிவருகிறது. அதுவும் 2ஆம் வசனத்தில் அவர் சொல்றார், கைகளை விரித்து நான் தொடர்ந்து ஜெபிப்பேன். அப்படி ஜெபித்தும் எனக்கு பதில் வரவில்லை, ஆனால் நான் தொடர்ந்து ஜெபிக்க போகிறேன் கைகளை விரித்து. 1ஆம் வசனத்தின் கடைசி பகுதியில் அவர் எனக்கு செவி கொடுப்பார். ஒரு நம்பிக்கை உருவாகி இருக்கு இந்த சங்கீதக்காரனுடைய உள்ளத்தில். கர்த்தர் செவி கொடுப்பார் என்ற நிச்சயம். இதுவரைக்கும் ஆண்டவர் எனக்கு செவி கொடுக்கவில்லை, ஆனால் நான் தொடர்ந்து ஊக்கமாக உரத்த சத்தத்தோடு அவரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது, என்னுடைய கைகளை விரித்து நான் ஜெபிக்கும் பொழுது, கர்த்தர் கண்டிப்பாக நிச்சயமாக செவி கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு ஜெபித்தல். முதலாம் பரிகாரம் ஜெபித்தல். சரியான சிம்பிள் தானே? இதுல மேஜிக் ஒண்ணும் இல்லை. ஜெபித்தல், மனம் திறந்து ஆண்டவரோடு உரையாடுதல், எங்களுடைய உள்ளத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் ஊற்றி விடுதல்.
ஜெபத்தை நிப்பாட்டக்கூடாது. தனிப்பட்ட முறையில் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். இன்னும் 1-2 பேரோடு ஒன்று சேர்ந்து நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அது மிக மிக அவசியம். 2ஆம் பரிகாரம் 2ஆம் வசனத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. என் ஆபத்து நாளில் ஆண்டவரை தேடினேன். கர்த்தரை தேடுதல், கர்த்தரை தேடுதல். அவர் ஒளிந்திருக்கிற மாதிரி எனக்கு ஒரு உணர்வு வருகிறது. எங்கேயோ ஒளிந்திருக்கிறார், நான் அவரை போய் கண்டுபிடிக்க வேண்டும். நாங்கள் பிள்ளைகளாக இருக்கும் பொழுது ஹைட் அண்ட் சீக் விளையாடுவோம், ஞாபகம் இருக்கா? ஹைட் அண்ட் சீக். எல்லாரும் போய் ஒளிந்து கொள்ள ஒருவர் வந்து எங்களை தேடுவார். நாங்கள் எங்கே ஒளிந்திருக்கிறோம் என்று எங்களை கண்டுபிடிக்க வருவார். அது ஒரு அருமையான விளையாட்டு. மணித்தியால கணக்காக நாங்கள் அந்த விளையாட்டை விளையாடி இருக்கிறோம் எங்களுடைய குழந்தை பிள்ளை பருவத்தில். அதே விதமாக சங்கீதக்காரன் கூறுகிறார், ஆண்டவர் ஒளிந்திருக்கிற மாதிரி எனக்கு தென்படுது, அவரை நான் எப்படியாவது போய் கண்டுபிடிக்க வேண்டும். கர்த்தரை தேடுதல். கர்த்தரை நாங்கள் எப்படி தேடுகிறோம்? தேவ வசனத்தின் மூலமாக. தேவ வசனத்தில் தான் கர்த்தர் தம்மை எங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். வேதம் மூடப்பட்ட ஒரு புத்தகமாக இருக்கக்கூடாது. வேதம் எப்பொழுதும் ஒரு திறந்த புத்தகமாக காணப்பட வேண்டும். கர்த்தரை தேடுதல். அதுக்கு இன்னும் ஒரு அர்த்தம் இருக்கு. கர்த்தருக்கு முதலிடம் கொடுப்பது. கர்த்தரை தேடுதல் என்று சொன்னால் கர்த்தருக்கு முதலிடம் கொடுப்பது. மற்ற எல்லா காரியங்களையும் ஒரு பக்கத்துக்கு தள்ளி வைத்து, நான் இந்த ஆண்டவரை தேடப் போகிறேன், அவருக்கு முதலிடம் கொடுக்க போகிறேன், அவருடைய வசனத்தின் மூலமாக நான் அவரை கண்டுபிடிக்க போகிறேன். கர்த்தரை தேடுதல். 3ஆம் பரிகாரம், உண்மையாக சொல்ல போனால் இந்த செய்தியின் மிக முக்கிய அம்சம் இந்த 3ஆம் குறிப்பு. இதை நீங்கள் கவனமாக செவி கொடுக்க வேண்டும். தியானம், சிந்தனை செய்தல், நினைத்து, நினைவு கூறுவேன், யோசிப்பேன். இந்த வார்த்தைகள் 1, 2, 3, 4, 5 இந்த 5 வார்த்தைகள் 9 முறை இந்த சங்கீதத்தில் பாவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் ஒரு சிவப்பு பேனாவை எடுத்து இந்த வார்த்தைகளை கோடிட்டு ஒரு இலக்கத்தை போடுங்கள். 9 முறை இந்த வார்த்தைகள் பாவிக்கப்படுகிறது. இன்னும் ஒரு விதத்துல சொல்ல போனால், மனதிற்கு வேலை கொடுக்க வேண்டும். மனது வியாதிப்பட்டு இருக்கு என்று நாங்க சொல்றோம். மனது வியாதிப்பட்டு இருக்கு. ஒரு ஆரோக்கியமான மனது அவசியம். அந்த ஆரோக்கியமான மனதை எப்படி பெற்றுக்கொள்ள போகிறோம்? தியானத்தின் மூலமாக. தியானத்தின் மூலமாக செய்ய முடியுமா? செய்யலாம். அதற்கான 10 கட்டளைகளை நான் இன்னும் சற்று நேரத்தில் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். மனதிற்கு வேலை கொடுக்க வேண்டும். மனது சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடாது. ஐடில் மைண்ட் என்று சொல்வோம் ஆங்கிலத்தில். ஐடில் மைண்ட். அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு நாங்கள் தள்ளப்படக்கூடாது. மனதிற்கு வேலை கொடுக்க வேண்டும். அடுத்த ஸ்லைடை பார்த்தால், அவர் என்னத்தை குறித்து சிந்தனை செய்கிறார்? முன்னைய நாட்களையும் சென்று போன வருடங்களையும் பற்றி நான் நினைத்தேன். அது 5ஆம் வசனம், மாடர்ன் டிரான்ஸ்லேஷன். அதாவது இஸ்ரவேல் மக்களுடைய சரித்திரத்தை அவர் சிந்திக்க போகிறார். கடந்த காலத்தில் வல்லமையான தேவ செயல்களை நினைவு கூறுதல். கடந்த காலத்தில் யூதர்களுக்கு இந்த காலகட்டத்தில் 5 புத்தகங்கள் இருந்தது. தோரா என்று சொல்வோம், மோசே எழுதிய வேதத்தின் முதல் 5 புத்தகங்கள். அந்த புத்தகங்களில் சொல்லப்பட்டுள்ள தேவ செயல்களை நான் வாசித்து நினைவு கூர்ந்து நான் உற்சாகம் பெறப்போகிறேன்.
6ஆம் வசனத்தில் முந்திய காலங்களில் இரா காலத்தில் பாடிய சங்கீதங்களை நினைவு கூறுதல். இரவு நேரத்தில் சங்கீதக்காரன் பாடிய பாடல்கள். இரவு நேரம் என்று சொன்னால் அது லிட்ரலா நாங்கள் எடுக்கலாம். அதாவது இரவு நேரம் இல்லாவிட்டால் கஷ்டமான நேரங்கள். அந்த நேரங்களில் நான் பாட்டு பாடினேன். அந்த பாடல்களை நான் நினைவு கூறப் போகிறேன். இப்பொழுது நான் பேச முடியாமல் இருக்கிறேன். இந்த மன அழுத்தத்தின் காரணமாக என்னால் பேச முடியவில்லை. ஒரு கேள்வி, இப்பொழுது ஏன் என்னால் பாட முடியவில்லை? இதற்கு முன்பு நான் பாடி இருக்கிறேனே, இரவு நேரத்தில், கஷ்ட நேரத்தில். ஏன் இந்த சமயத்தில் நான் பாட முடியாமல் இருக்கிறேன் என்ற ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. யோபு 35:11 இவ்விதமாக வாசிக்கிறோம். என்னை உண்டாக்கினவரும் இரவிலும் கீதம் பாட அருள் செய்கிறவருமாகிய என் சிருஷ்டிகர்த்தராகிய தேவன் எங்கே என்று கேட்பவன் ஒருவனும் இல்லை. பாருங்கள், உலகத்தை சிருஷ்டித்த தேவன், என்னை உண்டாக்கின தேவன், என்னை உருவாக்கிய தேவன். இப்ப கவனமா பாருங்கள், இரவில் கீதம் பாட அருள் செய்கிற தேவன். இரவு நேரத்தில் பாடுவது என்று சொன்னால் முற்றிலும் அது தேவனுடைய கிருபை. தேவ கிருபை இல்லாவிட்டால் அப்படி பாட முடியாது. எனக்கு இன்னும் மிக தெளிவாக ஞாபகமா இருக்கின்றது. என்னுடைய தாயார் மரிக்கும் பொழுது அவர்களுக்கு 49 வயது. என் தாய் மரிக்கும் பொழுது என்னுடைய அப்பா சரியா வேதனைப்பட்டார். உங்களுக்கு தெரியும், யாராவது மரித்தால் அவர்களுடைய சரீரம் வீட்டுக்கு கொண்டு வரப்படும். ஒரு நாளாவது வீட்டில் வைக்கப்படும். என்னுடைய தாயாரின் சரீரத்தை வீட்டுக்கு கொண்டு வந்து அடுத்த நாள் தான் ஆராதனைக்காக சர்ச்சுக்கு கொண்டு போவார்கள். அப்ப அந்த இரவு அந்த சரீரம் எங்கள் வீட்டில் தான் இருந்தது. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. என்னுடைய அப்பா பாட்டு புத்தகத்தை எடுத்து தனிமையாக அந்த சரீரத்துக்கு முன்பாக உட்கார்ந்து தேம்பி தேம்பி அழுது ஒரு பாட்டுக்கு மேலாக இன்னொரு பாட்டை பாடிக்கொண்டே இருந்தார், தனிமையாக. என்னுடைய வயது அப்பொழுது 19. எனக்கு இது ஒன்றும் விளங்க இல்லை. என்ன நடக்குது? ஆனால் அந்த காட்சியை நான் இன்னும் சிந்திக்கும் பொழுது, இரவு நேரத்தில் என்னுடைய அப்பாவுக்கு தேவன் கிருபை கொடுத்தார் ஒரு பாட்டின் மேல் இன்னொரு பாட்டை பாடுவதற்கு, இரவு முழுவதும் தனிமையாக. அது என்னுடைய ரட்சிப்புக்கு என்னை வழி நடத்தியது. இப்படி இரவு நேரத்தில் பாட முடியும் என்றால் என்னுடைய அப்பாவுடைய விசுவாசத்தில் ஏதோ ஒரு அருமை இருக்கு. இந்த தேவனை நான் அறிய வர வேண்டும் என்று நான் எனக்குள்ளே நான் சிந்திக்க ஆரம்பித்தேன். நாங்கள் இரவு நேரத்தில் பாடும் பாடல்கள், கஷ்ட நேரங்களில், ஒரு மரணம் குடும்பத்தில் நடைபெறும் பொழுது நாங்கள் தேவனை பாட்டின் மூலமாக ஆராதிக்கிறோம். We worship God in song. அதைத்தான் யோபு 1ஆம் அதிகாரத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். எல்லாவற்றையும் இழந்த யோபு தேவனை ஆராதித்தார். நாங்கள் எப்படி இந்த கஷ்ட நேரங்களில் தேவனை ஆராதிக்கிறோம்? முக்கியமாக பாட்டின் மூலமாக. இங்கே சங்கீதக்காரன் கூறுகிறார், இப்பொழுது ஏன் என்னால் பாட முடியவில்லை? இதற்கு முன்பாக நான் பாடி இருக்கிறேனே, ஏன் இந்த சந்தர்ப்பத்தில் என்னால் பாட முடியவில்லை என்ற ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. இப்ப அடுத்த ஸ்லைடை பார்த்தால், சங்கீதம் 42:8 ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? சங்கீதம் 42 மன அழுத்தத்தை குறித்த ஒரு சங்கீதம்.
அங்கே பாருங்கள் தாவீது என்ன சொல்றார் என்று. இராக்காலத்தில் அவரை பாடும் பாட்டு என் வாயில் இருக்கிறது. இராக்காலத்தில், கஷ்டமான நேரத்தில், என்னுடைய வாழ்க்கை வானங்கள் இருண்டிருக்கும் பொழுது அவரை பாடும் பாட்டு என் வாயில் இருக்கிறது. அருமையானவர்களே, இந்த மன அழுத்தத்திற்குள் யாராவது பிரயாணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அவர்களால் பாட முடியாமல் இருக்கும். ஆனால் நாங்கள் அவர்களை சந்திக்க போகும் பொழுது பொருத்தமான சில பாடல்களை தெரிந்தெடுத்து அதை நாங்கள் அவர்கள் முன்னிலையில் பாட முடியும். நான் ஒரு முறை இலங்கை பிரயாணத்துக்கு சென்றிருக்கும் பொழுது இங்கிருக்கும் ஒரு போதகர் எனக்கு சொன்னார், ஐயோ, என்னுடைய ஒரு சொந்தக்காரர் புற்றுநோயினால் மரித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அவ்வளவா வயதும் போகவில்லை, மகனையும் இழந்து விட்டார்கள். தயவு செய்து நீங்கள் போய் அவர்களை சந்திப்பீர்களா என்று. அப்படிப்பட்ட ஒரு சவால் கொடுக்கப்படும் பொழுது அதற்கு இல்லை என்று சொல்ல முடியாது. நான் நன்றாக பாடக்கூடிய ஒரு சகோதரனை என்னோடு அந்த வீட்டுக்கு எடுத்து சென்று அந்த அருமையான தாய் சரீரத்தில் மிகவும் மிகவும் பலவீனம் அடைந்து உட்காரக்கூட முடியவில்லை. அவர்கள் கொஞ்ச நேரம் கதைத்த பிறகு நான் இந்த சகோதரனுக்கு கூறினேன், தம்பி, பாட்டுக்களை பாட ஆரம்பி. அவருக்கு ஆண்டவர் ஒரு அருமையான குரலை கொடுத்திருந்தார். ஆங்கிலத்தில் ஜிம் ரீவ்ஸ் என்று உங்களில் சிலருக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு குரல். அரை மணி தியாலமாக ஒரு பாட்டிற்கு மேல் இன்னொரு பாட்டு, பொருத்தமான பாடல்கள், இடைவிடாமல் மூச்சு எடுக்காமல் பாடினார். தேவ பிரசன்னம் அந்த அறைக்குள் இறங்கியது. இதை நாங்கள் மனதில் வைத்திருக்க வேண்டும். எப்பொழுதும் பைபிள்ல இருந்து நாங்கள் ஒரு நீண்ட பகுதியை வாசிக்க வேண்டும் என்று இல்லை. இரவு நேரத்தில் பாட்டின் மூலமாக ஆண்டவரை ஆராதிப்பது, இருதயம் சிந்தனை செய்து ஆவி இந்த காரியத்தை குறித்து ஆராய்ச்சி செய்கிறது என்று சங்கீதக்காரன் 77ஆம் சங்கீதத்தில் எடுத்து கூறுகிறார். இருதயம் சிந்தனை செய்கிறது. இருதயம் என்று சொன்னால் அது மனதை உள்ளடக்கும். ஆவி அதுவும் எங்கள் மனதையும் உள்ளடக்கும். ஆவி, என்னுடைய உள்ளான மனிதன், இந்த காரியத்தை குறித்து ஆராய்ச்சி செய்கிறது. எனக்கு ஏன் இந்த நிலைமை வந்தது? நான் ஏதாவது தவறு செய்திருக்கிறேனா? பாவம் செய்திருக்கிறேனா என்று தன்னைத்தானே சோதித்து பார்ப்பது. இதுவும் ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம். இப்படிப்பட்ட மன அழுத்தத்திற்குள் நாங்கள் தள்ளப்படும் பொழுது நாங்கள் எங்களையே ஆராய்ந்து பார்ப்பது. இது வருவதற்கு நான் ஏதாவது தவறு செய்திருக்கிறேனா என்று எங்களை ஆராய்ந்து பார்ப்பது. அதுவும் ஒரு முக்கியமான காரியம். சங்கீதம் 77:11 இவ்விதமாக வாசிக்கிறோம், கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன். பாருங்கள், திரும்பவும் அந்த நினைவு கூறுவேன் என்ற வார்த்தை. உம்முடைய பூர்வ காலத்து அதிசயங்களையே நினைவு கூறுவேன். தேவ வல்லமை, தேவ அதிசயங்கள் மேல் என் சிந்தனையை செலுத்தி நான் என்னுடைய மனதை தேவ வல்லமையினால் நிரப்பப் போகிறேன். 12ஆம் வசனத்தில் உம்முடைய கிரியைகள் எல்லாம் தியானித்து உம்முடைய செயல்களை யோசிப்பேன். 2 வசனங்களில் 4 முறை நினைவு கூறுவேன், தியானிப்பேன், யோசிப்பேன் என்ற வார்த்தைகள் பாவிக்கப்பட்டுள்ளது. உண்மையாக சொல்ல போனால் நாங்கள் சிந்தனை செய்வது, யோசிப்பது, தியானிப்பது மிகவும் குறைவு. The average Christian spends hardly any time in biblical meditation. வேதத்தை வாசிக்கிறோம்,
ஆனால் தியானிக்க மாட்டோம். சோ எங்களுடைய விசுவாசம் கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்று சொன்னால் தேவ வல்லமையை நாங்கள் நினைவு கூற வேண்டும். தேவ அதிசயங்களை நினைவு கூற வேண்டும். தேவ கிரியைகளை எல்லாம் நாங்கள் தொடர்ச்சியாக தியானிக்க வேண்டும். வேதத்திலிருந்து மாத்திரமல்ல, ஆனால் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது எவ்வளவோ காரியங்கள் ஆண்டவர் செய்திருக்கிறார். கடந்த காலத்தில், பூர்வ காலத்தில், எங்களுக்காக, எங்களுடைய குடும்பத்துக்காக அவற்றை நாங்கள் நினைவு கூர்ந்து நாங்கள் புது உற்சாகம் பெறுகிறோம். எங்களுடைய விசுவாசத்திற்கு அது ஒரு ஊசி என்று சொல்லலாம். இட் இஸ் a needle for our faith. எங்களுடைய தளர்ந்து போன விசுவாசத்திற்கு நாங்கள் கொடுக்கும் ஒரு உற்சாக ஊசி. இப்ப அடுத்த ஸ்லைடில் 4வதாக தேவனை உற்சாகத்தோடு ஆராதனை செய்தல். 13ஆம் வசனத்தில் நாங்கள் வாசிக்கின்றோம், தேவ வழிகள் எல்லாம் பரிசுத்தமானது. தேவனை நாங்கள் ஆராதனை செய்ய வேண்டும் என்று சொன்னால் தேவன் யார், அவருடைய கிரியைகள் என்ன, அவருடைய குணங்கள் என்ன என்பவற்றை மனதில் நாங்கள் நினைவு கூர்ந்து அவருக்கு நாங்கள் செலுத்தும் துதிகள், அதுதான் ஆராதனை. It's all focused on God. So சங்கீதக்காரன் சொல்றார், முதலாவதாக இந்த தேவன் பரிசுத்தமானவர், அவரை நாங்கள் குற்றம் கண்டுபிடிக்க முடியாது, அவருடைய வழிகள் எல்லாம் பரிசுத்தமானது. அதே 13ஆம் வசனத்தில் இந்த தேவன் ஒப்பற்ற நிகரற்ற தேவன். இப்படிப்பட்ட ஒரு வேறொரு தேவன் இல்லை. எரேமியா 10:6 நாங்கள் வாசிக்கிறோம், கர்த்தாவே உமக்கு ஒப்பானவன் இல்லை, நீரே பெரியவர், உமது நாமமே வல்லமையில் பெரியது. எரேமியா இந்த வார்த்தைகளை எடுத்து சொல்லும் பொழுது ஆபத்தினால் அவர் மிகவும் சோர்ந்து போன ஒரு காலம். அவர் தேவனை ஆராதிக்கிறார். கர்த்தர் ஒப்பற்றவர், நிகரற்றவர். 14ஆம் வசனத்தில் அதிசயங்களை செய்யும் தேவன். அதே 14ஆம் வசனத்தில் இந்த தேவன் வல்லமை உள்ளவர். 15ஆம் வசனத்தில் இவர் மீட்பின் தேவன், தேவ புயத்தை தம்முடைய மக்கள் சார்பில் காண்பிக்கும் தேவன். 20ஆம் வசனத்தில் அவர் எங்களை வழி நடத்தும் தேவன். பாருங்கள், ஒரு சங்கீதத்திலிருந்து தேவ குணங்களை குறித்து, தேவ செயல்களை குறித்து நாங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய காரியங்கள். இவற்றை வைத்துத்தான் நாங்கள் தேவனை ஆராதிக்கிறோம். அவர் பரிசுத்தர், அவர் ஒப்பற்ற தேவன், அதிசயங்களை செய்யும் தேவன், வல்லமையுள்ள தேவன், மீட்பின் தேவன், எங்களை வழி நடத்தும் தேவன். ஒரு சங்கீதம். இப்ப அடுத்த ஸ்லைடை நாங்கள் பார்த்தால், யாத்ராகமம் 40:38 ஆண்டவர் எப்படி தேவ மக்களை வழி நடத்தினார். இஸ்ரவேல் வம்சத்தார் பண்ணும் எல்லா பிரயாணங்களிலும் அவர்கள் எல்லாருடைய கண்களுக்கும் பிரத்யட்சமாக பகலில் கர்த்தருடைய மேகமும் இரவில் அக்கினியும் வாசஸ்தலத்தின் மேல் தங்கி இருந்தது. இது உங்களுக்கு நன்றாக தெரிந்த காரியம். பகல் நேரத்தில் ஒரு மேகத்தின் மூலமாக ஆண்டவர் தம்முடைய மக்களை வழிநடத்தினார். இரவு நேரத்தில் அக்கினியின் மூலமாக தேவன் தம்முடைய மக்களை வழிநடத்தினார். வழிநடத்தும் தேவன். இப்ப அடுத்த ஸ்லைட். இந்த தேவன் தொடர்ந்து பார்க்கும்பொழுது செங்கடலை 2ஆக பிளந்த தேவன். அது 16ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம். சங்கீதக்காரன் யூத மக்களுடைய சரித்திரத்தை சிந்திக்கிறார். எவ்வளவு அழகாக இந்த மாபெரும் அற்புதத்தை விவரிக்கிறார். 16ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும். ஜலங்கள், அதாவது இந்த செங்கடலின் ஜலங்கள், ஆழங்கள் தேவனை கண்டு தத்தளித்தது, கலங்கினது, 2ஆக பிரிவடைந்தது என்று சங்கீதக்காரர் எடுத்து கூறுகிறார். 17ஆம் வசனத்தில் தேவன் புயலில் வருகிறார். அப்ப 2 சம்பவங்கள். ஒன்று, செங்கடல் 2ஆக பிளவடைந்தது.
தேவ மக்கள் நடுவில் நடந்து மறு கரைக்கு வந்து சேர்ந்தார்கள். இரண்டாவதாக அவர் பாவிக்கும் வரைபடம், தேவன் புயலில் வருகிறார். புயலில் வரும்பொழுது என்ன நடக்கும்? பயங்கர இடி முழக்க சத்தங்கள் ஏற்படும். தேவ அம்புகள் இங்கும் அங்கும் விண்ணில் பாய்ந்தன என்று 17ஆம் வசனத்தில் சங்கீதக்காரன் விவரிக்கிறார். இதை நாங்கள் சங்கீதம் 18ஓடு ஒப்பிட்டு பார்த்தால், தம்முடைய அம்புகளை எய்த்து அவர்களை சிதறடித்தார், எதிரியை சிதறடித்தார், மின்னல்களை பிரயோகித்து அவர்களை கலங்க பண்ணினார். அப்ப தேவன் இயற்கையை பாவிக்கிறார், ஒரு பயங்கர புயலை பாவிக்கிறார், இடிமுழக்க சத்தம், மாத்திரமல்ல மின்னல்கள், தேவ இடியொலி சுழல் காற்றில் கேட்டது. தேவ இடியொலி, தேவ மின்னல் உலகத்திற்கு வெளிச்சம் கொடுத்தது என்றெல்லாம் சங்கீதக்காரன் விவரிக்கிறார். பூமி நடுங்கி அதிர்ந்தது. தேவனுடைய வருகையினால் புயலின் மூலமாக வந்தார். இதை நீங்கள் இன்னும் ஆழமாக பார்க்க வேண்டும் என்று சொன்னால் சங்கீதம் 29. தேவன் எப்படி புயலில் இறங்கி வந்தார் மிக விபரமாக அழகாக சங்கீதம் 29 எடுத்து சொல்லப்பட்டுள்ளது. கம்பேர் ஸ்கிரிப்சர் வித் ஸ்கிரிப்சர். ஒரு வேத பகுதியை இன்னொரு வேத பகுதியோடு நாங்கள் ஒப்பிட்டு பார்த்து அவற்றின் அருமைகளை நாங்கள் இன்னும் ஆழமாக கண்டறிய முடியும். சோ சங்கீதக்காரர் இஸ்ரவேல் மக்களின் சரித்திரத்தை நினைவு கூறுகிறார், செங்கடலை நினைவு கூறுகிறார், தேவன் புயலில் வருவதை நினைவு கூறுகிறார், தன்னுடைய விசுவாசத்தை உற்சாகப்படுத்துவதற்காக, இந்த மன அழுத்தத்திலிருந்து வெளிவருவதற்காக. அடுத்த ஸ்லைட். யாத்ராகமம் 19ஆம் அதிகாரத்தில் தேவன் 10 கற்பனைகளை மோசேக்கு கொடுக்கும் பொழுது சீனாய் மலை உச்சியில் 3ஆம் நாள் விடியற்காலத்தில் இடி முழக்கங்களும் மின்னல்களும் மலையின் மேல் கார்மேகமும் மகா பலத்த எக்கால சத்தமும் உண்டாயிற்று. பாளையத்தில் இருந்த ஜனங்கள் எல்லாரும் நடுங்கினார்கள். தேவன் தம்முடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்துகிறார். இடிமுழக்கத்தின் மூலமாக, மின்னல்கள் மூலமாக, எக்கால சத்தத்தின் மூலமாக, கார்மேகத்தின் மூலமாக மக்கள் நடுங்க ஆரம்பித்தார்கள். 19ஆம் வசனத்தில் சங்கீதம் 77:19 கடலுக்கூடாக ஆண்டவர் ஒரு பாதையை திறப்பார். நான் சென்று கொண்டிருக்கும் இந்த பாதை எங்கு போய் முடிவடையுமோ எனக்கு தெரியாது. அதனால்தான் நான் மன அழுத்தத்தில் இருக்கிறேன், மன சோர்வில் இருக்கிறேன். ஆனால் கடலுக்கூடாக ஆண்டவர் எப்படி ஒரு பாதையை திறந்தாரோ அதே போல் எனக்கும் இந்த காலகட்டத்தில் ஒரு பாதையை நிச்சயமாக திறப்பார். அவர் காண்பிக்கும் அந்த பாதையில் நான் பயமில்லாமல் நடக்க வேண்டும். இந்த ஆண்டவர் எப்பொழுதும் எனக்கு முன்பாக செல்வார். சோ நான் பயப்பட அவசியம் இல்லை. அவருடைய காலடிகளை பார்க்க முடியாவிட்டாலும் அவருடைய பிரசன்னத்தை நாம் உணர முடியும். ஆண்டவர் ஒரு மர்மமான விதத்தில் கிரியை செய்வார். இந்த கடல் என்று சொன்னால், மணல் என்று சொன்னால், காலடிகளை நாங்கள் எப்பொழுதும் பார்க்க முடியாது. சோ ஆண்டவர் கிரியை செய்யும் பொழுது, ஆண்டவர் தம்முடைய பிரசன்னத்தை விளங்க செய்யும் பொழுது அவருடைய காலடிகளை நாங்கள் பார்க்க முடியாமல் இருக்கலாம். ஆனால் நிச்சயமாக அவருடைய பிரசன்னத்தை நாங்கள் உணரலாம். அவர் ஒரு மர்மமான ஆச்சரியமான விதத்தில் உங்களுக்காக எனக்காக கிரியை செய்ய காத்திருக்கிறார். அந்த நம்பிக்கை எங்களுக்கு வேணும். அந்த மன அழுத்தத்திலிருந்து நாங்கள் வெளிவர வேண்டும் என்றால் அந்த நம்பிக்கை நிச்சயமாக எங்களிடத்தில் காணப்பட வேண்டும். அடுத்த ஸ்லைட். சோ ஒரு படத்தை நாங்கள் போட்டிருக்கிறோம். ஆண்டவர் எப்படி செங்கடலை 2ஆக பிரித்தார். அந்த அலைகள் எல்லாம் பயங்கரமாக காட்சி அளிக்கின்றது.
எப்பொழுது அது திரும்பவும் மூடப்படுமோ யாருக்கும் தெரியாது. ஆனால் தேவ மக்கள் சுகபத்திரமாக மறுகரைக்கு வந்து சேரும் வரைக்கும் அந்த அலைகளை ஆண்டவர் தடுத்தார். There were two walls. 2 சுவர்களை போல் 2 பக்கமும் எழுந்து நின்றது. தேவ ஜனம் நடுவில் நடந்து சென்றார்கள். இப்பொழுது நீங்களும் ஒரு செங்கடல் அனுபவத்திற்கூடாக சென்று கொண்டிருக்கலாம். அதுதான் உங்களுடைய மன அழுத்தத்தின் காரணம். ஆண்டவர் அப்பொழுது என்ன செய்தாரோ அதே அற்புதத்தை உங்களுக்காகவும் எனக்காகவும் செய்ய காத்திருக்கிறார். நாங்கள் அதை விசுவாசிக்க வேண்டும். நாங்கள் அவருக்கு இடம் கொடுக்க வேண்டும். அதற்காக நாங்கள் ஜெபிக்கவும் வேண்டும். சரி, இப்ப அடுத்த ஸ்லைடை பார்ப்போம். 20ஆம் வசனத்தில் 2 தேவ தலைவர்கள் குறிப்பிடப்படுகிறார்கள். அந்த தலைவர்கள் யார்? மோசேயும் ஆரோனும். சங்கீதக்காரன் சொல்றார், ஆண்டவர் எங்களுக்கு தலைவர்களை கொடுத்திருக்கிறார். அந்த தலைவர்களுக்கு நாங்கள் இணங்கி கீழ்ப்படிய வேண்டும். இந்த மன அழுத்தத்திலிருந்து வெளிவர வேண்டும் என்றால் இது ஒரு தனிமையான காரியம் இல்லை. நாங்கள் ஒரு சமுதாயம், நாங்கள் ஒரு சபை, நாங்கள் ஒரு குடும்பம். எங்களுக்கு மேலாக ஆண்டவர் தலைவர்களை நியமித்திருக்கிறார். தேவ பக்தியுள்ள தலைவர்கள். அந்த தலைவர்களுக்கு நாங்கள் இணங்கி கீழ்ப்படிய வேண்டும். 20ஆம் வசனத்தில் அந்த 2 தலைவர்கள் யார்? மோசேயும் ஆரோனும். 6ஆம் பரிகாரம் இன்னும் 2 பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது. யாக்கோபும் யோசேப்பும். ஜேக்கப் அண்ட் ஜோசப், ஜே. ஆதியாகமம் புத்தகத்தில் அதிக அதிகாரங்களில் இந்த இருவரும் தங்களுடைய வாழ்க்கையை எங்களுக்கு தெளிவாக ஆழமாக எடுத்து சொல்லப்பட்டுள்ளது. சங்கீதம் 77 சங்கீதக்காரன் யாக்கோபையும் யோசேப்பையும் நினைவு கூறுகிறார். ஏன்? நாம் பின்பற்றுவதற்கு அவர்கள் நல்ல முன்மாதிரிகள். அவர்கள் வாழ்க்கையிலிருந்து தேவ வழிகளை நாங்கள் கற்றுக்கொள்ள முடியும். யோசேப்பு 13 வருஷ காலமாக தனிமைப்படுத்தப்பட்டார். அதில் ஒரு காலத்தை சிறையில் செலவழித்தார். அந்த காலத்தில் ஆண்டவர் எப்படி அவனை கட்டி எழுப்பினார். ஒரு மிக உயர்ந்த பதவிக்கு கொண்டு வருவதற்காக ஆண்டவர் எப்படி அவரை தயார் செய்தார். யாக்கோபின் வாழ்க்கையில் நாங்கள் எவ்வளவு பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும். எனக்கு மிகவும் விருப்பமான பகுதி ஆதியாகமம் 32. ஒரு முழு இரவு யாக்கோபு ஒரு தேவ தூதனோடு போராடுகிறார். அதன் மூலமாக அவர் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் ஏற்படுகிறார். இப்படிப்பட்ட தலைவர்களை நாங்கள் வாசித்து படிக்க வேண்டும். அவர்கள் எங்களுக்கு நல்ல முன்மாதிரிகள். அவர்கள் வாழ்க்கையிலிருந்து ரகசியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள முடியும். இந்த 6 காரியங்களையும் நாங்கள் பரிகாரமாக பாவிக்க வேண்டும் சங்கீதம் 77 இருந்து. இந்த பாடத்தை நாங்கள் முடிக்கும் கட்டத்துக்கு வந்திருக்கிறோம். தியானத்தை குறித்து 10 கற்பனைகள். இதை நீங்கள் தயவு செய்து எங்கேயாவது எழுதி வைத்து இதை நாங்கள் PDF ஆக உங்களுக்கு அனுப்பி வைப்போம். இதை நீங்கள் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். மாத்திரமல்ல, இதை நீங்கள் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். எனக்கு செவி கொடுக்கும் அருமையான தேவ ஊழியக்காரர்களே, எப்படி தியானிக்க வேண்டும் என்பதற்கான இந்த 10 கற்பனைகளை நீங்கள் ஒரு போஸ்டரில் எழுதி உங்களுடைய சபை சுவரில் நீங்கள் அதை ஒட்டி வைத்தால் அது எல்லாருக்கும் மிக பிரயோஜனமாக அமையும். இதை நான் சமீபத்தில் இங்கிருக்கும் ஒரு சபையில் பிரசங்கம் செய்யும் பொழுது எடுத்து காண்பித்த 10 கற்பனைகள். இதை நான் இப்பொழுது உங்களுக்கு கொடுக்க போகிறேன். முதலாவது, ஒரு அமைதியான இடம், ஒரு நேரம் தெரிந்தெடுக்கப்பட வேண்டும். தியானம் செய்வது இயற்கையாக நடக்காது.
நீங்கள் அதுக்காக ஒரு நேரத்தை ஒதுக்க வேண்டும். யூ ஹேவ் டு ஹேவ் அ ஃபிக்ஸ் டைம். நீங்கள் தெரிந்தெடுத்த ஒரு நேரம் இருக்க வேண்டும். அது ஒரு அமைதியான இடமாக இருக்க வேண்டும். கவன சிதறல் ஏற்படக்கூடாது. கவன சிதறல் ஏற்பட்டால் தியானிக்க முடியாது. உங்களுடைய போனை மியூட்ல வைத்திருக்க வேண்டும். எனக்கு தெரியும், நாங்கள் எல்லாரும் போன் எப்பொழுது அடிக்குமோ என்ற எதிர்பார்ப்போடு தான் நாங்கள் வாழ்கிறோம். அது தவறு. போனை மியூட்டில் போட்டு நீங்கள் இந்த நேரத்தை ஒதுக்கி தியானத்திற்காக நீங்கள் ஒதுக்க வேண்டும். 2ஆம் கட்டளை, நீங்கள் ஒரு வேத பகுதியை தெரிந்தெடுத்து மெதுவாக வாசிக்க வேண்டும், ஒழுங்காக வாசிக்க வேண்டும், ஒழுக்கத்தோடு வாசிக்க வேண்டும். 3 முக்கிய வார்த்தைகள். ஒழுங்காக என்று சொன்னால் ஒரு புத்தகத்தை தெரிந்தெடுங்கள். நீதிமொழிகள் புத்தகமாக இருக்கலாம், சங்கீத புத்தகமாக இருக்கலாம், மார்க்ஸ் விசேஷ புத்தகமாக இருக்கலாம். ஏதோ ஒரு புத்தகத்தை நீங்கள் தெரிந்தெடுக்க வேண்டும். இங்கும் அங்கும் வாசிக்க கூடாது. அப்ப நாங்க சந்தர்ப்பத்தை இழக்க போறோம். We are going to lose out on context. So pick a book and stick to it. ஒழுங்காக, ஒழுக்கம் என்று சொன்னா டிசிப்ளின். ஒழுக்கத்தோடு ஒரு வேகமாக பிரயாணம் எடுக்கும் புகையிரதத்தை போல் வாசிக்காமல், கடுகதி புகையிரதத்தை போல் வாசிக்காமல் மெதுவாக வாசித்தல். அதுவும் குரல் கொடுத்து வாசிப்பது நல்லது. குரல் கொடுத்து வாசிப்பது நல்லது. அது கவன சிதறலை தடுக்கும். இதெல்லாம் நான் என்னுடைய அனுபவத்திலிருந்து உங்களுக்கு எடுத்து சொல்லும் காரியங்கள். 50 வருட காலமாக ஊழியத்தில் இருக்கும் நான் ஒரு சில பாடங்களை கற்றுக்கொண்டேன். இது அதில் ஒரு பாடம். எப்படி தியானிப்பது. 3வது, நீங்கள் வாசித்த அந்த பகுதியை திரும்ப திரும்ப வாசிக்க வேண்டும். 2ஆம் முறை, 3ஆம் முறை, 4ஆம் முறை, 5ஆம் முறை. இப்ப ஆங்கிலத்தில் இருக்கும் ஒரு அருமையான காரியம் என்னவென்றால், எங்களுக்கு அநேக மொழிபெயர்ப்புகள் இருக்கு. என்னுடைய மேசையில் கிட்டத்தட்ட 5 மொழிபெயர்ப்புகள் இருக்கு. நியூ இன்டர்நேஷனல் வெர்ஷன் இருக்கு, ESV இருக்கு, நியூ NLT இருக்கு, த லிவிங் பைபிள் இருக்கு, ஜெனீவா பைபிள் இருக்கு, ஜெருசலேம் பைபிள் இருக்கு. இப்படி கிட்டத்தட்ட 6-7 மொழிபெயர்ப்புகள் என்னிடம் இருக்கு. நான் என்ன செய்வேன், ஒரு பகுதியை ஒவ்வொரு மொழிபெயர்ப்பிலும் வாசிப்பேன். NASB இருக்கு. ஒவ்வொரு மொழிபெயர்ப்பிலும் வாசிக்கும் பொழுது அதன் அருமை இன்னும் தெளிவாக விளக்கப்படுகிறது. தமிழ்ல 2 மொழிபெயர்ப்புகள் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்ப நீங்க அந்த 2 மொழிபெயர்ப்புகளில் வாசிப்பது. 4ஆம் கட்டளை ஆழமாக சிந்தனை செய்வது. ஆழமாக சிந்தனை செய்வது என்று சொன்னால் ஒவ்வொரு வார்த்தையையும் சிந்திப்பது, அதன் அர்த்தங்களை கண்டு கொள்வது. இன்னும் ஒரு விதத்துல சொல்ல போனால் சோம்பேறித்தனத்திற்கு இடம் கொடுக்க கூடாது. சோம்பேறித்தனத்திற்கு இடம் கொடுக்க கூடாது. ஒரு வார்த்தையின் அர்த்தம் உங்களுக்கு விளங்காவிட்டால் அதன் அர்த்தத்தை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். அதுதான் ஆழமான சிந்தனை. இந்த வார்த்தையின் அர்த்தம் என்ன? 5வது, உங்களுக்கு ஒரு சின்ன சவால். கிருபைக்கும் இரக்கத்திற்கும் இடையில் உள்ள வித்தியாசம் என்ன? கிருபை என்று சொல்றோம், தேவ கிருபை. தேவ இரக்கம் என்று சொல்றோம். அந்த 2 உண்டா? இல்லாவிட்டால் வித்தியாசங்கள் இருக்கா? அது உங்களுக்கு நான் கொடுக்கும் ஒரு சவால். நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் பதிலை அனுப்பி வைக்க முடியும். 5ஆம் கட்டளை, இந்த பகுதியோடு சம்பந்தப்பட்ட மற்ற வேத பகுதிகளை ஒப்பிட்டு வாசித்தல். சங்கீதம் 77 என்று சொன்னால் இதோடு சம்பந்தப்பட்ட இன்னும் 2 அதிகாரங்கள் இருக்கு. சங்கீதம் 42 இருக்கு, சங்கீதம் 43 இருக்கு. அப்ப 3ஐயும் பக்கம் பக்கமாக வைத்து வாசிப்பது, தியானிப்பது. அது 5ஆம் கற்பனை கட்டளை. அப்ப உங்களுக்கு இப்பொழுதே விளங்க போகுது. இது நேரம் எடுக்க போகும் ஒரு காரியம். சும்மா 5 நிமிஷத்துல செய்து ஓட முடியாது. இதற்கு நாங்கள் நேரத்தை ஒதுக்க வேண்டும். அவசரப்படக்கூடாது.
அவசரப்படக்கூடாது. we lose it if we are in a hurry. 6ஆம் கட்டளை அடுத்த ஸ்லைடில். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட், நம்பர் 6. ஜெபத்தின் மூலமாக பரிசுத்த ஆவியின் உதவியை பெற்றுக்கொள்ளுதல். ஐயோ ஆண்டவரே, நீர்தான் இந்த வேத புத்தகத்தை எழுதியவர், நீர்தான் எனக்கு விளக்கத்தை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் முழுமையாக பரிசுத்த ஆவியானவர் மேல் நம்பிக்கை வைத்து ஜெபித்து, சங்கீதம் 119:18 வசனம், உம்முடைய வசனத்தில் இருக்கும் அதிசயங்களை காணும்படிக்கு என்னுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்தருளும். அப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தோடு நாங்கள் படித்தால் ஆண்டவர் விளக்கத்தை கொடுப்பார், தெளிவை கொடுப்பார். 7வது, நாங்கள் சரியாக தியானம் செய்தால் மனப்பாடம் செய்வது மிக சுலபம். மிக சுலபம். சோ நீங்கள் வாசிக்கும் ஒவ்வொரு பகுதியிலிருந்தும், தியானிக்கும் ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் ஒரு வசனத்தையாவது 2 வசனத்தையாவது மனப்பாடம் செய்வது. உங்களை அறியாமலே நீங்கள் மனப்பாடம் செய்ய ஆரம்பித்து விடுவீர்கள். 8வது, எழுத வேண்டும். ஒரு குறிப்பு புத்தகம் உங்கள் பக்கத்தில் இருக்க வேண்டும். உங்கள் கண்டுபிடிப்புகளை நீங்கள் எழுத வேண்டும். ரைட் அவுட் யோர் டிஸ்கவரிஸ். ஒவ்வொரு வசனத்திலிருந்தும் ஆண்டவர் உங்களுக்கு என்ன காண்பித்தார் அதை நீங்கள் எழுத வேண்டும். எழுதினால்தான் அது மனதில் இன்னும் ஆழமாக பதியும். எனக்கு கிட்டத்தட்ட 3 ஜேர்னல் புத்தகங்கள் இருக்கு. என்ற மேசையில நான் அதை திறந்து வைத்திருக்கிறேன். ஒவ்வொரு புத்தகத்திலும் எதையாவது நான் எழுதுவேன். வாசித்த பகுதியிலிருந்து, தியானத்திலிருந்து. 9வது, இது ஒரு முக்கியமான ஒரு காரியம், கீழ்ப்படிதல். தியான நேரத்தில் ஆண்டவர் என்ன எனக்கு காண்பிக்கின்றாரோ நான் அதன்படி கீழ்ப்படிந்து நடப்பது. கீழ்ப்படியாமல் போனால் ஆண்டவர் எனக்கு மேலதிக விளக்கங்களை ஒருபோதும் கொடுக்க மாட்டார். என் வாழ்க்கையில் பாவம் இருந்தால் ஆண்டவர் எனக்கு தியானத்தின் மூலமாக சத்தியங்களை காண்பிக்க முடியாது. 10வது, பகிர்ந்து கொள்ளுதல். அந்த வேத பகுதியில் இருந்து நான் கற்றுக்கொண்ட காரியங்களை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுதல். அதை நீங்கள் உங்களுடைய சபையில் செய்யலாம். ஒருவரோடு நீங்கள் இந்த சீஷத்துவ நேரங்களை கடைபிடிக்கும் பொழுது நீங்கள் அதை பகிர்ந்து கொள்ளலாம். வெவ்வேறு விதங்களில் நீங்கள் பகிர்ந்து கொள்ள முடியும். பகிர்ந்து கொள்ளுதல். அருமையானவர்களே, இந்த 10ஐயும் நீங்கள் கடைபிடித்தால் உங்களுடைய தியானம் மிக திறமையாக செயல்பட ஆரம்பிக்கும். அதிலிருந்து தான் நாங்கள் மன அழுத்தத்திலிருந்து, மன சோர்விலிருந்து வெற்றி பெற முடியும். நான் ஜெபிக்க போகிறேன். அதற்கு பிறகு ஏதாவது கேள்வி கேட்க வேண்டும் என்றால், கருத்து தெரிவிக்க வேண்டும் என்றால் நீங்கள் அதை செய்ய முடியும். மிக அருமையான சங்கீதம் ஆண்டவரே, சங்கீதம் 77. நாங்கள் எல்லாரும் வாழ்க்கையின் அநேக கட்டங்களில் அனுபவிக்க போகும் காரியங்கள், கேட்க போகும் கேள்விகள். ஆண்டவரே, நாங்கள் இன்று அநேக காரியங்களை கற்றுக்கொண்டோம். அவற்றை நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்க கிருபை தாரும். இரவு நேரங்களில் பாட்டு பாடக்கூடிய அந்த கிருபை, அந்த அருள் எங்கள் எல்லாருக்கும் உம்மால் மாத்திரமே கொடுக்கப்பட முடியும். இது எங்கள் விசுவாசத்தில் இருக்கும் ஒரு மிக அருமையான ஒரு அம்சம். வெளி உலகத்தார் இதை பார்த்து அதிசயப்படுவார்கள். அதனால் இந்த வேத பகுதி மூலமாக தொடர்ந்து எங்களோடு இடைப்படும். இன்று எங்களோடு கலந்து கொண்ட ஒவ்வொரு குடும்பத்தையும் கண்ணோக்கி பார். கஷ்டங்கள் இருக்க ஆண்டவரே, எவ்வளவோ பிரச்சனைகள். ஆனால் நீர் இடைப்பட்டு அதிசயங்களை செய்யும் தேவன். எதிர்பாராத அதிசயங்களை செய்தார்கள். சபையை கட்டி எழுப்பும். இந்த ஜெபத்தை தாழ்மையோடு எங்கள் இரட்சகராகிய ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி கேட்கிறோம். ஆமேன், ஆமேன். ஓகே, ரெக்கார்டிங்